அனைத்து மாநிலங்களுடன் ஆலோசித்து ஜிஎஸ்டி நடைமுறைகள் மேலும் எளிமையாக்கப்படும் என பாஜக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடும் நிகழ்ச்சி டெல்லியில் நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாஜக தலைவர் அமித் ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பாஜகவின் மக்களவைத் தேர்தல் அறிக்கையை உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டார். சங்கல்ப் பத்ரா என்ற பெயரில் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் கிஷான் சம்மான் திட்டத்தில் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 75 புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை நடைமுறைகளுக்கு அரசியல் சட்ட பாதுகாப்பு கொண்டுவரப்படும் என கூறப்பட்டுள்ளது. தூய்மை இந்தியா திட்டத்தில் 9 கோடி கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளன எனவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வீடுகளுக்கும் மின்சாரம் என்ற இலக்கை எட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மேலும் 200 கேந்திர வித்யாலயா, நவோதயா பள்ளிகள் கொண்டுவரப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்குள் நாட்டில் இருந்த காசநோய் முற்றிலும் ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்கட்டமைப்பு துறையில் 100 லட்சம் கோடி ரூபாய் மூலதன முதலீடுகள் செய்யப்படும் என கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள 101 விமான நிலையங்கள் 2024ஆம் ஆண்டுக்குள் இரட்டிப்பாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் சட்டவிரோத குடிபெயர்வுகளை தடுக்க நடவடிக்கை தொடரும் என கூறப்பட்டுள்ளது. சிறு வணிகர்களுக்காக தேசிய வர்த்தகர்கள் நல வாரியம் அமைக்கப்படும். சில்லறை வர்த்தகத்திற்கான தேசிய கொள்கை வகுக்கப்படும். 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாற்ற உறுதி என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் பாஜக அளித்துள்ளது. சில்லறை வர்த்தகத்திற்கான தேசிய கொள்கை உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு வணிகர்களுக்காக தேசிய வர்த்தக நல வாரியம் அமைக்கப்படும் என்றும் 2030ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாற்றப்படும் என்றும் பாஜக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து மாநிலங்களுடன் ஆலோசித்து ஜிஎஸ்டி நடைமுறைகள் மேலும் எளிமையாக்கப்படும் என்பது போன்ற முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கு அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து வழிவகைகளும் ஆராய்ந்து விரைவுபடுத்தப்படும் என்றும், ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் அரசமைப்பு சட்டத்தின் 370வது பிரிவு ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் வருமானத்தை இரட்டிப்பாக்குவது என்பன உள்ளிட்ட 75 வாக்குறுதிகள் 2022ஆம் ஆண்டுக்குள் நிறைவேற்றப்படும் என்றும் பாஜக தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது.